அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம நியூமராலஜியில் சில செக்டாராக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் 2ஆம் நம்பர் சார்ந்தவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் நம்பர்னு எடுத்துக்கிட்டாலே சந்திரனுடைய நம்பர். இந்த சந்திரனை பொறுத்தளவு கவிதைகளிலும் காவியங்களிலும் ரொம்ப குளுமையான கிரகம் என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் இந்த 2ஆம் நம்பர்களை பொறுத்தளவு பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு மனசு சரியாக இருந்தால் தான் ரொம்ப நேரம் பேசுவாங்க, பிடிக்காத இடத்துல ஒட்ட மாட்டாங்க. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நம்பர்காரங்களை பொறுத்தளவு ரொம்ப ஐதீகமாக பட்டும் படாமல் எந்த இடத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே மக்களை கவருகின்ற சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகைன்னு வருது பாருங்கள். இப்போ 2ஆம் தேதி பிறந்து மாதத்தையும் வருடத்தையும் கூட்டி பார்க்கின்ற போது வரக்கூடிய ஒரு தொகை இருக்கும் இல்லையா, அது ஒருவேளை 1ஆம் நம்பர் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2, 1 என்று சொல்லக்கூடிய காம்பினேஷனாக இருந்ததுன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய காம்பினேஷன். இந்த சந்திர சூரிய காம்பினேஷனில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்தளவு ரொம்ப எதுலேயுமே ஒரு ஜனவசீகரத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் ஜெயிக்க நினைப்பாங்க. அதே மாதிரி 2ஆம் நம்பர்காரங்களை பொறுத்தளவு பேச்சு சாதுரியம் இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த உலகம் கேட்கும். இவங்க பேசுகிற பேச்சே ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த மொழி பேசினாலும் அதில் ஒரு தெளிவான இலக்கண சுவை இருக்கும். இப்படிப்பட்ட கதை, காவியங்கள், கலாச்சாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த 2, 1 காம்பினேஷனில் வரக்கூடியவங்க. இதை மாதிரி பிறந்த பிள்ளைங்க படிக்கிற போது பார்த்திங்கன்னா அநேகமாக பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும்னு ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப ஓய்வாகவே ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு விரும்புவாங்க. வருங்காலத்தில் இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா 10ஓடு 11 இருக்க விரும்ப மாட்டாங்க. முன்னிலைப்படுத்தி முதல்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடுவாங்க. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் டாப் லெவலில் இருக்கணும்னு விரும்புவாங்க. இப்படிப்பட்ட இந்த 2, 1 சம்பந்தப்பட்ட இந்த நபர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த நம்பர்கள் ஒத்துப்போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 6, 7 போன்ற எண்கள் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துப்போகும். இந்த 1, 6, 7ஆம் தேதி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சுபகாரியங்கள் பண்ணுறது அல்லது சுப செய்திகளை பற்றி பேசுகிறது, அது நம்பர்கள் சம்மந்தப்பட்ட மனிதர்களோடு சேர்ந்து சாவகாசம் வச்சுக்கிறது, பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவை கொடுக்கக்கூடியதாக சிறப்பாகவே அமையும். அதே போல் நீங்கள் பேர் வைக்கிறீங்க, ஒரு தொழிற்சாலை நடத்துகிறீங்க, அதுகளுக்கும் அதே மாதிரியான ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், இந்த 2ஐயும் நீங்கள் தவிர்த்துட்டாலே போதும். மீதி நம்பர்களை பற்றி கூட கவலைப்பட வேண்டாம். இந்த 8ஆம் தேதி ஒரு காரியம் பண்ணுறது, 9ஆம் தேதி ஒரு காரியம் பண்ணுறது, இதையெல்லாம் நீங்கள் முடிந்த மட்டும் தவிர்த்து வந்தீர்கள் என்றால், அது சம்பந்தப்பட்ட பிறந்த தேதிகளில் பிறந்தவர்களை தெரிந்து கொண்டு தவிர்க்க கற்றுக்கொண்டால் பழக்க வழக்கத்திலும் ஒரு இனிமை இருக்கும். அதுபோல் அதிர்ஷ்ட நிறம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தளவு இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷனோடு வரக்கூடிய நிறம் சிகப்பு ஒத்துப்போகும். மஞ்சள் சார்ந்த சிகப்பு ஒத்துப்போகும். வெண்மை நிறங்களில் கூட இதுதான் இந்த கலர் என்று சொல்லக்கூடியாத வெளிர் நிறங்கள் அத்தனைகளும் ஒத்துப்போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய 2, 1 உடையவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக ஒத்து வரும். நீங்கள் கல் மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முத்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. கடல்லேருந்து வரக்கூடிய ஒரிஜினல் முத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த முத்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. பெண்களாக இருந்தால் முத்து மாலை அணிந்து கொள்ளலாம், ஆண்களாக இருந்தால் முத்து மோதிரம் போட்டுக்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணமாக நான் சொல்கிறேன், திருவண்ணாமலைக்கு போகலாம். உண்ணாமலை அம்மன் சமேதராக வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், இவங்களை நீங்கள் வழிபட்டு வருகிற போது முடிஞ்சால் பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய சகல அற்புதங்களும் சகல பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2, 1 சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2, 2 சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால், நான் முதலே சொன்ன மாதிரி 2ஆம் நம்பர்காரங்கள்லாம் அந்த சாதுரியமான மனச்சிந்தனைகள் படைத்தவர்கள், வாக்காற்றல் பெற்றவர்கள், எதையும் தெளிவாக சொல்லி புரிய வைப்பதில் மன்னவர்கள். ஆக அதில் மீண்டும் ஒரு 2 சேருகின்ற போது பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் ஆகிறது, வாத்தியார் ஆகிறது, அரசியல்வாதி ஆகிறது, மேடை பேச்சாளர், கதாகாலட்சேபம் பண்ணுறது, கருத்து தெரிவித்தல், இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், இப்படிப்பட்ட அநேக துறையாளர்களுக்கு இந்த 2, 2 என்று சம்பந்தப்பட்டது ரொம்ப ஒத்துப்போகும். அது மாதிரி கலை தொடர்பு சம்பந்தப்பட்டவர்கள், சினிமா துறையில் சம்பந்தப்பட்டவர்கள், அரசியல்வாதிகளையும் மேம்பட்டவர்கள், இவங்கெல்லாம் இந்த 2, 2ல் பிரமாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இது சம்மந்தப்பட்ட பிள்ளைகளை பார்த்திங்கன்னா மிக இளம் பருவத்தில் ரொம்ப வேகமாக படிக்காது, ரொம்ப சுலோவாக தான் இருக்கும். மத்திய பகுதி வருகிற போது சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்து படிப்பு படிக்கிற வரைக்கும் ரொம்ப சுலோவாக இருக்கும். அதுக்கு மேலே போக போக பார்த்திங்கன்னா என்னென்னமோ படித்து முடிச்சிடும், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் படிச்சிடும். இப்படிப்பட்டவங்களாம் இந்த 2, 2ல் பிறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
அதுபோல் உத்தியோகம், எதை எடுத்தாலும் தெளிவான இடத்தில் அமர்ந்து பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1, 6 இந்த இரண்டும் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த 1ஆம் தேதி 6ஆம் தேதியில் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 1ஆம் தேதி 6ஆம் தேதி சம்பந்தப்பட்ட மனிதர்களோடு திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவது, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிற போது பெயர் வைப்பது, இப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் அதில் செய்து கொள்ளணும். செய்ய வேண்டாதது என்னன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் நம்பரில் வரக்கூடிய டேட்டுகளில் நீங்கள் எந்த காரியமும் பண்ணாமல் தவிர்ப்பது என்பது மிகச்சிறப்பை கொடுக்கும். இந்த 9ஆம் தேதி நீங்கள் எப்போதுமே டென்ஷன் ஆவீங்க, அல்லது தேவையில்லாமல் பேசுவீங்க, இயல்பான அந்த மனநிலைகளிலிருந்து மாற்றமடைந்து குழம்பி போவீங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் சுப செய்திகளை பற்றியோ சுப செய்திகளை பற்றியான விஷயத்துக்கோ போகக்கூடாது. நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மஞ்சள் நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது தவிர வெளிர் நிறங்கள் அனைத்தையும் நீங்கள் உடுத்தி கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். கார் வாங்கலாம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், பெட்ஷீட்டை கூட நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அந்த வைரங்கள், நெக்லஸ் இப்படிலாம் பார்க்குற போது, நவரத்தனங்களை பற்றி சொல்லுகிற போது முத்து தான் உங்களுக்கு மிகச்சிறப்பான கலராக இருக்கும். சில பேர்களுக்கு முத்து கூட சேர்ந்து வைரமும் சேர்ந்து வரலாம். ஆனால் அநேகம் பேர்களுக்கு முத்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் ஆதிபராசக்தியை விடாமல் வழிபட்டு வாருங்கள். ஆதிபராசக்தியை பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை வீட்டுக்குள்ளேயே கூட விளக்கேற்றி வச்சு ஒரு அரளிப்பூக்களை போட்டு குத்துவிளக்கு மேலே போட்டு ஆதிபராசக்தி படம் இருந்தால் அந்த அம்பாவுக்கு சூட்டி, நீங்கள் முடிந்தால் ஒரு சக்கரை பொங்கல் வச்சு பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் கூரை காலகட்டத்தில் இப்படிப்பட்ட வழிபாடுகளை வழக்கமாக நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, குறிப்பாக ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி படைத்தக்கூடிய பெண்களாக மிகச் சிறப்பாக நீங்கள் எதையும் ஆற்றி மகிழக்கூடிய ஒரு தன்மையுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய, இப்படி மிகச்சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமாச்சாரம் உங்களுக்கு கிடைக்கும். 2, 3 சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் நம்பர்னு எடுத்துக்கொண்டால் சந்திரன், 3ஆம் நம்பர் என்று எடுத்துக்கொண்டால் குரு பகவான், இந்த 2, 3ன்னு எடுத்துக்கொண்டால் சந்திரனும் வியாழனும் இருக்கக்கூடிய காம்பினேஷன். கிரக வர்க்கங்கள்லேயே சரி, எண்கள் வர்க்கங்கள்லேயே கூட சரி, ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2, 3 சம்பந்தப்பட்ட காம்பினேஷன். சந்திரனும் வியாழனும் சேர்கிற போது மனதாலும் நல்லா உடுத்தி மகிழ்ந்து உணவருந்தி ரெஸ்ட் எடுத்து சந்தோஷப்பட்டு சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு. உடலாலும் உழைத்து முன்னேறணும், அதுலேயும் கொஞ்சம் தெளிவாக வேலை செய்யணும், கற்பனை கலந்த உத்தியோகத்தை பார்க்கணும். இவங்கெல்லாம் சில விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆர்டிஸ்டிக் நேச்சர்னு சொல்லக்கூடியது நிறைய வரும். சின்ன சொல்ல போகிறோம், ஜோதிடராக வருவது, கலை சம்பந்தப்பட்ட அறிவாற்றல் கொள்வது, சினிமா துறைகளிலே திகழ்வது, கணக்கு சம்பந்தப்பட்ட படிப்புலையும் கூட ஏதாவது ஒன்று தொடர்பு படுத்தி புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கற்றுக்கிறது, இது மாதிரி தொடர்புடையவங்கள்லாம் இதில் நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்க முடியும். இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்று எடுத்துக்கொண்டால் 1, 3, 5 இந்த 3 எண்களும் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த 1, 3, 5ல் நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் அது சிறப்பை கொடுக்கும். எதை செய்தாலும் நன்மை பயக்கும். அது சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மாதிரியான பெண்களை பார்த்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீண்ட தூரத்து பயணங்கள், புதிய ஜாபுக்கு போகணும், அங்கே போய் கையெழுத்து போடணும், இதையெல்லாம் கூட இந்த மாதிரி எண்களில் நீங்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக பிரமாண்டமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. தவிர்க்க வேண்டிய எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் கட்டாயமாக நான் சொன்ன மாதிரி 9ஆம் நம்பரை தவிர்த்துருங்க. பொதுவாலும் சொல்லணும்னா இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுமே குறிப்பாக தவிர்க்க வேண்டிய எண் என்பது 9ஆம் நம்பர். இந்த 2க்கும் 3க்கும் சம்மந்தப்பட்டு வந்ததுனால 3ஆம் நம்பர் என்றால் குருன்னு சொன்னேன், வியாழகிரகம். வியாழனுக்கு ஒத்து வராத இன்னொருத்தர் இருக்கிறார், அசுரகுரு. அவருக்கு உண்டான நம்பர் 6, சுக்கிரன். அப்போ நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் 6, 9 இந்த 2 எண்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் மஞ்சள் நிறம் ஒத்து வரும். அதே போல் குரு பகவானுக்கு மஞ்சள் கலந்த பசுமை நிறம் ஒத்து வரும், சிவப்பு கலந்த பசுமை நிறம் ஒத்து வரும். இப்படிப்பட்ட நிறங்களை எல்லாம் நீங்கள் காம்பினேஷனாக வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறது, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது அணிஞ்சிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் கல் மோதிரம் போடணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிக்கிற போது வியாழனுக்கு உண்டாகக்கூடிய கனகபுஷ்பராகத்தையும் இந்த சந்திரனுக்கு உண்டாகக்கூடிய முத்துவையும் இரண்டையும் ஒன்றாக வைத்து அணிந்து கொண்டீர்கள் என்றால் மிகச் சிறப்பானது ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, முன்னேற்றங்கள், மனசுக்குள்ள சந்தோஷம், நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு உத்வேகங்கள், இவைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் என்று எடுத்துக்கொண்டால் வள்ளி தெய்வானை சமேதகரோடு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான். வள்ளி தெய்வான சமேதரோடு முருகன் பார்க்குறோன்னு திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம், திருத்தணிக்கு போகலாம். இப்படிப்பட்ட வள்ளி தெய்வானையோடு வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வருகிற போது, அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலகட்டங்களில் காலை பொழுதுகளில் போய் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய
கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல், தரித்திரங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி சொல்லக்கூடிய அநேக செய்திகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த தெய்வ அனுகூலம், ஈடுபாடு உங்களுக்கு வரமளிக்கக்கூடியதாக இருக்கும். 2-4 சொல்லக்கூடிய காம்பினேஷன், அதாவது சந்திரன் ராகு என்று சொல்லக்கூடிய இரு கிரகங்களோட காம்பினேஷன் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன், 4 என்று எடுத்துக்கொண்டால் ராகு. இந்த சந்திரன் ராகு காம்பினேஷன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு காம்பினேஷனை கொடுக்கும். ஆனால் இந்த குழப்பத்தில் ஒரு தெளிவடைந்து இவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு ரொம்ப மர்மமான மாயமான எண் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லப்படுதுண்டு நியூமராலஜியில். காரணம், இந்த 2-4 என்று சொல்லக்கூடியது சந்திரன் ராகுவாக இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை செய்வதற்காக இவர்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பெரிய விஞ்ஞானிகளாக வரலாம், பெரிய பெரிய புதுமை படைப்பவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கவிதைகள், கற்பனைகள், மற்றவர்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய முன்னோர்கள், பெருத்த பேராசிரியர்கள், இப்படி நிறைய இந்த சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உதவக்கூடிய அறிவார்ந்த சொற்களை கொடுக்கக்கூடிய ஞானிகள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த 2-4 வரக்கூடியவங்களை நிறைய பார்க்கலாம். அதே போல் இந்த 2-4 காம்பினேஷன் ஜாதகமும் மோசமாக இருந்ததுன்னா இவங்க ரொம்ப தவறான பாதையில் போகிறவங்க இருக்காங்க. தவறான பாதையில் போய் தவறான வாழ்க்கை அமைத்து கொண்டு கடைசியில் நொந்து போகிறவங்களும் உண்டு. அது அவங்கவங்க ஊழ்வினைப்படியும் அது நடக்கும். இருந்தாலும் இந்த 2-4 என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டிய எண்கள். இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் பெரும்பாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி திட்டி திருத்தி மாற்றி இப்படியெல்லாம் வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணாமல் அன்பையும் ஆதரவையும் நீட்டி காட்டி இவர்களை வளர்த்து வந்தால் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். அதேபோல் இந்த பிள்ளைகள் படிக்கிற போதே பார்த்திங்கன்னா எதையோ படிக்கணும்னு ஆசைப்படும். சில குழந்தைகள் பார்க்குறோம், +2 வரைக்கும் ஒன்று படிக்கணுங்க, +2 முடித்தோடனே வேறு ஒன்று படிக்கிறவங்க, பிஇ முடித்ததுக்கப்புறம் வேற ஒன்று படிக்கிறேங்க, இப்படி ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாத சில கல்வித்துறைகளை கற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2-4 சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு மனசில் அப்படி தோணும். அதே போல் இந்த 2-4 காம்பினேஷனில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1-6, சூரியன் சுக்கிரன் இந்த 2 பேரும் அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த 1-6 சம்பந்தப்பட்ட திகதிகளில் அல்லது இதுபோன்று சம்பந்தப்பட்ட பிறந்த தேதியுடைய நண்பர்கள் திருமணம் செய்து கொள்ளுகிற போது கூட கணவன் மனைவி கூட்டு இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நீங்கள் அந்த தொழிலுக்கு உண்டான பெயரை இந்த 1-6 வச்சுக்கிறது, இப்படிப்பட்ட ஈடுபாடுகளோடு நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இதே போல் தவிர்க்க வேண்டிய எண்கள் என்று எடுத்துக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ நீங்கள் தவிர்க்க வேண்டியது 8ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் தவிர்க்கணும். பொதுவாகவே இந்த 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க 9ஆம் நம்பர் தேதிகளை முடிந்த மட்டும் தவிர்ப்பது என்பதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. அதிலும் குறிப்பாக 8, 9 இந்த 2ஐயும் 2-4 சம்பந்தப்பட்டவர்கள் தவிர்த்து விட்டீர்களானால் உறுதியாக உங்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் உண்டு. அதனால் இந்த 8-2ல் ஒப்பந்தம் போடுறது, கையெழுத்து போடுறது, புது பிஸ்னஸ் போகிறதெல்லாம் போகாதீங்க. சுபகாரியத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதே போல் அதிர்ஷ்ட கற்கள் என்று எடுத்துக்கொண்டால் கோமேதகம், சந்திரனுக்குடைய முத்து இந்த 2ஐயும் நீங்கள் அணிவித்துக் கொள்ளலாம். இந்த 2மே உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்மை கலந்த நிறங்கள், இதுதான் இந்த கலர்னு சொல்ல முடியாத 2 கட்டாம் கலர்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். ராகு பகவானுக்கென்று தனித்த நிறம் இல்லை, அதான் பாம்பு கலர்னு சொல்லுவாங்க, தனித்த நிறம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, வடக்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய மாகாளி என்று சொல்லக்கூடியது, மாகாளி அம்மனாக இருக்கலாம், வடபத்திரகாளியாக இருக்கலாம், காளியம்பாளாக இருக்கலாம். அதுவும் வடக்கு பார்த்து வீற்றிருக்கக்கூடிய அந்த அம்பாளை நீங்கள் வழிபட்டு வருகின்ற போது உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் குறைகளும் எல்லாம் நிவர்த்தி பெற்று ஒரு முழுமையான வாழ்க்கை வாழுவதற்குண்டான அனைத்து அனுகூலங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2-5 சம்பந்தப்பட்ட நம்பர்கள் காம்பினேஷனுடையவர்களை பற்றி பார்ப்போம். இந்த 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய காம்பினேஷன். இந்த சந்திரன் புதன் இருவருமே ஜாதகத்திலும் சரி எண்கணிதத்திலும் சரி மிக முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள். கற்பனை கலந்த, கணிதம் சார்ந்த, உற்சாகமான, ரொம்ப உருப்படியான விஷயங்களை யோசிக்கிறது, அவருடைய பேச்சாற்றல், யாருடன் சேர்ந்தாலும் அவர்களாகவே மாறிவிடுவது, இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்வது, இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட யாரிடம் எப்படி நடந்துக்கணும், வாத்தியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த பாடத்தை எப்படி எழுதினா எனக்கு 2 மார்க் அதிகமாக கிடைக்கும், இப்படிங்கிற உலக அறிவு ஞானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இந்த 2-5 காம்பினேஷனில் வரக்கூடியதை நிறைய பேரை பார்க்கலாம். இவங்கெல்லாம் பெரியவங்களாகி உத்தியோகம் பார்க்குற போது கூட பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் கான்ட்ரவர்சி ஆக மாட்டாங்க,
எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, பெரும் பதவிகளில் இருப்பாங்க, குறிப்பாக ஆலோசகர்களாக இருப்பாங்க, ஆளுமை படைத்த ஆலோசகர்களாக இருப்பாங்க, பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, கவிதை கற்பனைகள் சார்ந்தவர்களாக இருப்பாங்க, கலைத்துறைகள் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி இந்த 2, 5 என்று சொல்லக்கூடியது மிக ஒரு உன்னத அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடியது. இப்படிப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1, 5, 6 போன்றதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 1, 5, 6 தேதிகளில் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணினாலும் அது உங்களுக்கு பெருத்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், முழுக்க ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியம் நிறைவேறுவது மட்டுமல்ல, நீண்டகாலம் அந்த காரியத்தோடு தொடர்பு பெற்று வாழுவதற்குண்டான அனுகூலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 8, 9 இந்த 2 எண்களையும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வரக்கூடிய நாட்களிலும் கூட்டுத்தொகையாக வரக்கூடிய நாட்களிலும் கூட ஒரு சுபகாரியம் செய்வது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, சுப செய்திகள் பேசுவது, நட்பு கொண்டாடுவது, விருந்து கொண்டாடுவது, இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அது ஒரு பொல்லாப்புல போய் முடியும், தோல்வியாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் பச்சை நிறந்த கலர், வெண்மை கலந்த பசுமை நிறம், பால் வண்ணங்கள், இப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். மரகதத்தை அணிந்து கொள்ளலாம், அதே போல் முத்து அணிந்து கொள்ளலாம். இந்த முத்து மரகதம் இரண்டும் இந்த 2, 5 சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைஷ்ணவ வழிபாடு, அதுலேயும் வைஷ்ணவி தேவியின் வழிபாடு, அதாவது மகாவிஷ்ணுவை நேரடியாக போய் கேட்குறீங்க, அவர் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுதா, உடனே அந்த அம்பாளை பிடிச்சிக்கோங்க. அந்த பகவானுடைய மறு அவதாரம், மறு உருவமாக இருந்து செய்யக்கூடிய வைஷ்ணவி தேவியினுடைய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாரந்தோறும் வழிபட்டு வந்தீர்களானால் உறுதியாக உங்களுக்கு மேம்பட்ட தகவல்களும் மேம்பாடான வாழ்க்கை அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லதொரு வாழ்வாதாரத்தை சிறப்புடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். 2, 6 சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றி சொல்லுகிற போது 2ஆம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்குடையது, 6ஆம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரனுக்குடையது. இந்த சந்திரன் சுக்கரன் காம்பினேஷன் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆடை அணிகலன்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, காம குரோத மதம் ஆச்சரிய சம்பந்தப்பட்ட எண்ணெய் ஈடுபாடுகள், லௌகிக சுகங்கள், உடலால் ஏற்படுகின்ற சுகங்கள், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவது, இளம் பிள்ளைகளாக இருந்தால் நாட்டிய நடனம், ஆர்டிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களை கற்றுக்கிறது, பாடப்புத்தகங்கள்லேயே கூட விளையாட்டுத்தனமாக படித்து முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறது, இப்படிப்பட்ட பிள்ளைகளை நிறைய பார்க்கலாம். இவங்களுக்கு கலை சார்ந்த துறைகள் ரொம்ப ஒத்து வரும். இன்னும் சொல்லப்போனால் சினிமாவுக்கு போகலாம், நாட்டியம் கற்றுக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போகலாம், பாடல், இசை கருவிகளை இசைக்கலாம். இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் இந்த 2, 5 சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறப்பாக வரும். இந்த மாதிரி பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு கற்றுக்க வச்சிங்கன்னா குருவை மிஞ்சிய சிஷியன்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னத நிலைகளை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஆக இவர்கள் பெரியவர்களாகி உத்தியோகத்துக்கு செல்லுகிற போது கூட ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய காரியங்கள் செய்வாங்க. இவங்களுக்காக பல பேர் காத்துக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சில இடங்களில் போய் உட்காருவாங்க. இவங்களுடைய கையெழுத்துக்காக பல ஃபைல்கள் உட்கார்ந்துருக்கும். இப்படிப்பட்ட உயர்ந்த இடங்களிலும் ரொம்ப உன்னதமாக, ரொம்ப திருப்திகரமாக, தவறுகள் செய்யாமல், பேராசப்பட்டு அடுத்த தவறுக்கு போகாமல் ஒரு கரெக்டாக செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கக்கூடியதெல்லாம் இவர்கள் பார்க்க முடியும். அதே போல் இவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1, 6 இந்த 1, 6ஆம் தேதிகளில் கூட்டுத்தொகை வரக்கூடிய நாட்களில், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் நீங்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்றலாம். எடுத்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு பலமான வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீண்டதொரு நெடிய பயணத்திற்கு இந்த 1, 6 போன்ற எண்களில் பெயர் வைத்து கொள்வது, அந்த நாட்களில் ஒரு புறப்பட்டு ஒரு காரியத்துக்கு செல்வது, புதிய தொழில் துவங்குவது, உங்கள் பெயர்களை அதில் அமைத்து கொள்வது, இப்படிப்பட்ட அனைத்தையும் செய்து கொண்டால் மிகப்பெரிய அனுகூலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இதே போல நீங்கள் விட்டுவிட வேண்டிய எண்கள், தொட்டுவிடக்கூடாத எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3ஆம் தேதி, 9ஆம் தேதி வரக்கூடிய நாட்கள், கூட்டுத்தொகையாக 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் வரக்கூடிய நாட்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த நாட்களில் நீங்கள் எந்த செய்திகளை, எந்த காரியத்தை டீல் பண்ணாலும் அது ஒரு அலங்கோலமாக போயிடுங்கிற மாதிரி போயிடும். அப்புறம் ஏமாந்து போனேன்னு சொல்லி புறம்ப தேவையில்லை. இவைகளை தவிர்த்து விட்டால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அதுபோல் நீங்கள் முத்து போட்டுக்கலாம், அதே போல் வைரத்தை அணிந்து கொள்ளலாம். இது இரண்டுமே வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த கணத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு அணிந்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கும். வெண்மை நிறம் கலந்த கலர்கள் அத்தனைகளும் நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் ப்ளூ கலர் அடிச்சிருவாங்க, ரெட் கலர் அடிச்சிருவாங்க. இதெல்லாம் இந்த 2, 6ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒத்து வராது. வெள்ளை என்பது ரொம்ப நல்லது. மஞ்சள் சார்ந்த வெளிர் நிறங்கள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு பேருதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
என்று எடுத்துக்கொண்டால் வரலட்சுமியை நல்லா கும்பிடலாம், வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம். ஒவ்வொரு மாதமும் அதுக்கென்று சில திதிகள் வரக்கூடிய நாட்களில், அதே மாதிரி பௌர்ணமிக்கு முந்தைய துவாதசி திதி வரக்கூடிய நாளில் இந்த வரலட்சுமி தேவியை நீங்கள் கும்பிட்டு வருகிற போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் தவிர்த்து எறிந்துவிட்டு மிக உன்னதமான ஒரு உயர்ந்த வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் இந்த 2, 6 சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நேர்களே, 2, 7 சம்பந்தப்பட்டவர்களை பற்றி பார்க்கிற போது சந்திரன் கேது என்று சொல்லக்கூடிய 2 காம்பினேஷன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள். சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் மனதுக்காரகன், கேது என்று எடுத்துக்கொண்டால் ஞானக்காரகன். இரண்டுமே மனதிற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு, இந்த மனிதர்களை பொறுத்தளவு மனம் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் திருப்திப்படுவார்களே தவிர உடல் சார்ந்த வாழ்க்கை, உணவு சார்ந்த வாழ்க்கை, ஆடல் பாடல் இன்பங்கள் இவைகளில் ஏற்படுகின்ற நன்மைகளை விட மனம் சார்ந்து தெளிவடைவதும், மனதிற்கு ஒத்துக்கொண்ட காரியத்தை செய்வதும், மனம் போல் வாழ்ந்து காட்டுவதும், ஒருத்தரை பார்த்து இவர் மாற்றிக்கொள்வதற்கில்லாமல் அவர் வழியில் பின்தொடராமல் மனம் சொல்லுவதை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகளும், மிகப்பெரிய மகான்கள், மிகப்பெரிய தத்துவ ஆசிரியர்கள், மிகப்பெரிய தத்துவ பாடல்கள் எழுதக்கூடியவர்கள், தத்துவ ஞானிகளாக வரக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அநேகரை இந்த 2, 7 சம்பந்தப்பட்ட காம்பினேஷனில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய கல்லூரியை நடத்தக்கூடிய விரிவுரையாளர்கள், பெரிய பிரின்சிபல்ஸாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எல்கேஜி டீச்சராக இருந்தாலும் அது 2, 7 படித்தவங்க, 7ஆம் நம்பரில் பிறந்தவங்களாக இருந்திருந்தால் அதுகிட்ட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக படித்து வெளியில் வரக்கூடிய ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய காட்சிகளை எல்லாம் இந்த நபர்களால் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். அதே போல் இந்த 2, 7 சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிக அதிகமாக யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் உடைய 1, 6 என்று சொல்லக்கூடிய எண்கள் மிக திருப்திகரமான நன்மைகளை செய்யும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுகிற போது கூட 1, 6 சம்பந்தப்பட்ட கலவையுடைய பெண்ணையோ அல்லது 1, 6 சம்பந்தப்பட்ட கலவையுடைய பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிற போது வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லுகிற அர்த்தத்துக்கு சமமாக நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை பார்க்க முடியும். அதே போல் இந்த 1, 6 சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் புது தொழில்கள் செய்து கொள்ளுங்கள், புதிய காரியங்களுக்கு செல்லுங்கள், புதிய பயணங்களை பாருங்கள், புதிய மக்களை சந்திக்க தொடருங்கள். இவைகளெல்லாம் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். தவிர்க்க வேண்டியது என்று எடுத்துக்கொண்டால் 8, 9 போன்ற 2 தேதிகளிலே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது சிறப்புடன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. செய்துவிட்டு புலம்புவதை விடுத்து செய்யாமல் தவிர்ப்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இப்படிப்பட்ட அனுகூலத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அதுபோல் எண்கள், கலர்களை பார்க்குற போது அதிர்ஷ்டமான கலர் எது ஒத்து வரும்னு கேட்டால் வெளிர் நிறங்கள் என்று சொல்லக்கூடிய வெண்மை சார்ந்த கலர்கள் அத்தனையும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் கேது பகவானுக்கு சம்பந்தப்பட்ட சிவப்பு சார்ந்த வெளிர் நிறங்கள், ரோஸ் கலர் உங்களுக்கு ஒத்து வரும், ஆரஞ்சு ஒத்து வரும். இப்படிப்பட்ட நிறங்களையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் கணபதியை நன்றாக வழிபடுங்கள். அம்பாள் கோயில்கள் இருக்கக்கூடிய கணபதி இருக்கார் இல்லையா, இவர் ரொம்ப நல்லா வழிபட்டு வாங்க. மிக பிரமாதமாக உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும். வேண்டிய அளவிற்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இந்த கணபதியின் வழிபாடு மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று சாயந்தரத்தில் விளக்கு வைக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த கணபதி வழிபாட்டை செய்து வருகிற போது வேண்டிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதே போல நேர்களே, 2, 8 சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை பற்றி பார்க்கிற போது இந்த 2, 8 என்று சொல்லக்கூடியது சந்திரன் சனி சார்ந்த நம்பர்களாக இருக்குது. இந்த சந்திரன் சனி என்று சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவகாரத்தை தூண்டிவிடக்கூடியது, வெள்ளங்கத்தை உருவாக்கக்கூடியது, ஆராய்ச்சிகளை தூண்டக்கூடியது, ஒரு பொருளை 2ஆக உடைத்து 4ஆக பாகுபடுத்தக்கூடியது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் கொஞ்சம் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த நபர்கள் அத்தனை பேர்களுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சார்ந்து ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் யாருக்காவது புத்தி சொல்கிறதுக்குன்னா ரெடியாக இருப்பாங்க. இவங்க அதன்படி நடந்துக்க மாட்டாங்க. சமுதாய புரட்சியாளர்களாக இருப்பாங்க. சமுதாயத்தில் புதிய கருத்துக்களை உருவாக்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. புதிய சட்டங்களை போடுவது, இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய சட்டத்துறை வல்லுநர்கள், அறிஞர்கள், இப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகளுக்கு படித்துவிட்டு அங்கிறது வந்து உட்கார்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் நீதிமான்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த 2, 8 என்று சொல்லக்கூடிய சந்திரன் சனி காம்பினேஷனில் கண்டிப்பாக நிறைய பேர் பறக்கிறது உண்டு. இவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் 5, 6 என்று சொல்லக்கூடிய 2 எண்களும் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய எண்களாக இருக்கும். இந்த 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் உண்டான நம்பர். 2, 8 சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் உடையவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் கிடைக்கும், இவங்களே எப்படிப்பட்ட குண இயல்புகள் உடையவங்களாக இருப்பாங்க இப்படிங்கிறத பற்றி பார்க்குற போது இந்த 2 என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுடையது, 8 என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவானுடையது,
இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் என்பது கொஞ்சம் விவகாரமான காம்பினேஷன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, தான் சொல்கிறத இந்த உலகமே ஒத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தான் ஒரு புத்தி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களே தவிர அடுத்தவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும், இல்லை தன் புத்தி சொல்லுவதை தான் கேட்க வேண்டும், இப்படிப்பட்ட நியதிகளுக்கு உட்படாதவர்களாக இருப்பாங்க. இந்த 2-8 காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டாப் பொசிஷனில் வந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக நீதித்துறைகளிலே மிகப்பெரிய உன்னத நிலை அடையக்கூடியவர்கள், சட்ட வல்லுநர்கள், புதிய சட்டம் இயற்றக்கூடியவர்கள், அரசியலிலே மிகப்பெரிய உன்னத நிலை அடையக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய அதிகாரங்களில் இருந்து கொண்டு தண்டிக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த 2-8 போன்ற இவங்க இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிள்ளைகளின் கல்வியை பற்றி சொல்லுகிற போது கூட அவங்க இளம் பிள்ளையாக இருக்கிற போது குறிப்பாக யார் சொல்லியும் கல்வி கற்க முடியாது. அவங்க மனசுக்குள்ளே ஒன்று தோணும், அப்படிப்பட்ட கல்வியை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க நினச்சபடி ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்கிற வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவங்க போக்கிலே இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது மிகச்சிறப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2-8 சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 5, 6 போன்ற காம்பினேஷன் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது 5ஆம் தேதியாக இருக்கலாம், 6ஆம் தேதியாக இருக்கலாம், கூட்டுத்தொகை வரக்கூடிய நாட்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காலங்களெல்லாம் நாட்களெல்லாம் இவர்களுக்கு உன்னத ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய அனுகூலங்களாக திகழும். தவிர்க்க வேண்டியது என்று எடுத்துக்கொண்டால் 8, 9 போன்ற 2 எண்களை தவிர்த்து விட வேண்டும். செய்யக்கூடாத காரியங்கள் அதில் செய்யாதீங்க. ரொம்ப ஒப்பந்தங்கள் போடுறது, இல்லை வாக்குவாதம் பண்ணுறது, கடன் வசூல் பண்ண போகிறது, இல்லை வக்காலத்துக்கு போகிறது, இப்படி எந்த ஒரு காரியங்களையும் 8, 9 சம்பந்தப்பட்ட நாட்களில் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அதுபோல் இந்த 2, 8 சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமான நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுடைய நிறங்களும் சனி பகவானுடைய நிறங்களும் பார்க்கின்ற போது வெளிர் நீளம் என்று சொல்லக்கூடியது, ஆகாய நீளம் என்று சொல்லக்கூடியது, இப்படிப்பட்ட நீல கலர்களெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒத்து வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்ட கற்களை வைத்து நீங்கள் மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முத்து, இந்திர நீளம் என்று சொல்லக்கூடிய 2 நிறங்கள், 2 கற்களையும் நீங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் வராகி அம்மனை வழிபட்டு வருவது மிகச் சிறப்பை கொடுக்கும். வராகி அம்மனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகையினால ஆதிபராசக்தியின் மறு அம்சமாக சங்கடங்களை தீர்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற அன்னையை, வராகி அன்னையை நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய உடல் நலத்தில் வரக்கூடிய சிக்கல், சிரமங்கள், மன உளைச்சல், நட்டங்கள், பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த 2, 8 சம்பந்தப்பட்டவர்கள் அனுகூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. 2, 9 காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த 2ஆம் நம்பர்னால் சந்திரனுக்குடையது, 9ஆம் நம்பர் என்பது செவ்வாய்க்குடையது. இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனுடையவர்கள் எல்லாம் இந்த 2, 9 நம்பர் சார்ந்தவர்களாக இருப்பதை பார்க்க முடியும். ஆக இவர்களுடைய குணபாக்கியங்களை பார்க்கின்ற போது, பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை அறிகின்ற போது, இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனுடையவங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தன்னிலை உணர்ந்தவர்கள், பக்கத்தில் நடப்பதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் பக்கத்தில் இருக்கிறோம், யார் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடியவங்க இந்த 2, 9. அப்படி தெரிந்து கொண்டு இவருடைய வித்தையை காட்டக்கூடியவர்கள், இவருடைய சொல்லாற்றலை பயன்படுத்தக்கூடியவர்கள், சாணக்கியத்தன்மையை பயன்படுத்தக்கூடியவர்கள், ரொம்ப அனுகூலமாக எதையும் சட்டுன்னு முடிக்கக்கூடியவங்க, வேகமாக விவேகமாக தொழில் பண்ணக்கூடியவங்க, செயலாற்றக்கூடியவங்க, இப்படி எல்லாருமே இந்த 2, 9 இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக இவர்களெல்லாம் ஆளுமை படைத்தவர்களாக இருப்பாங்க. ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க, ஒன்றில் ஒரு தாசில்தார் பதவிக்கு வர்றவங்க, இப்படிப்பட்ட ஆளுமை படைத்தவர்கள், கையெழுத்துக்காக பல ஃபைல் காத்துட்ருக்கணுங்கிற மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க, பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட அநேகர்களை இந்த 2, 9 சார்ந்த நபர்களாக பார்ப்பது என்பது உண்டு. இந்த 2, 9 பிறந்தவர்களுக்கும் 5, 6 என்று சொல்லக்கூடிய 2 எண்களும் மிகச்சிறப்பை கொடுக்கும். இந்த 5, 6 என்று சொல்லக்கூடிய இதில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், அல்லது அது கூட்டுத்தொகை வரக்கூடிய நாட்களில் காரியங்கள் ஆற்றுகிற போது, அல்லது அது மாதிரியான பேர் வைக்கிற போது, உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைக்கணும், இல்லை உங்கள் பேரை வச்சுக்கணும், அப்படிங்கிற எல்லாத்தையுமே மிக சரியாக இந்த 5, 6 வச்சுக்கிற போது மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய என்னென்று எடுத்துக்கொண்டால் 8, 9 போன்ற நம்பர் வரக்கூடிய நாட்களிலெல்லாம் புதிய காரியம் செய்வது, புதுசாக ஏதாவது போய் செய்ய போகிறது, இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள், கையெழுத்துக்கள், பேசுறது, பார்க்கறது எதையுமே நீங்கள் செய்யாமல் தவிர்ப்பது என்பது
சால பொருத்தமாக இருக்கும். இந்த 8, 9 வரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக சனிக்கிழமைகளில் அதிகம் பேசுவதை கூட விட்டுவிட்டு கொஞ்சம் அரை மௌன விரதமாக நீங்கள் இருந்து கொண்டால் மிகப்பெரிய சித்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய கற்கள் என்று எடுத்துக்கொண்டால் பவள மோதிரம் போட்டுக்கலாம், இந்திர நிலம் அணிந்து கொள்ளலாம், அதே போல் சிவப்பு நிறம் சார்ந்த உடைகள் அணிந்து கொள்ளலாம், உங்கள் அலுவலகத்தில் கலர் வச்சுக்கலாம், வெளிர் நீளம் நிறம் சார்ந்த கலர்களில் உங்கள் அலுவலகத்தை அமைச்சிக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கும் நீங்கள் செல்லுகிற போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். வழிபாடுன்னு பார்க்குற போது மாரியம்மனை வழிபட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். சமயபுரத்து மாரியம்மனாக இருக்கலாம், மதுரை முத்துமாரியம்மனாக இருக்கலாம், இருக்கன்குடி மாரியம்மனாக இருக்கலாம். இப்படி மாரியம்மனை செவ்வாய்க்கிழமைகளிலே கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு அந்த 3 to 4:30 ராகுகால பீரியடில் அம்பாளை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தற்கால கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிவர்த்தி பெற்று ஒரு நல்ல முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான அனுகூலங்களை கண்டிப்பாக கண்டுகளிக்க முடியும்.